அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பேச்சு எனக்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ நிம்மதியை கொடுக்க. எனக்கு 2 வருஷம் எப்படி எல்லாமே இருந்தேன். எப்படி இப்போ எவ்வளவோ நான் மாறி இருக்கேன். மாறிட்டம்மா. இது எதுவுமே மனுஷன் ஏங்க நான் மாறிட்டேங்க, ஏங்க நான் முன்ன மாதிரி இல்லைங்க அப்படின்வான். முன்ன மாதிரி இல்லாததும் இப்போ மாதிரி இருக்கிறதுக்கும் காரணம் மூச்சுமா. எவனுமே நானுன்ற பொருளே மூச்சு தான், உடல் இல்லை. இந்த மூச்சு எதுவாக செயல்படுதோ அதுவாக அவன் மாறுவான். அப்போது இந்த மூச்சு உனக்குள்ளே சீராக செயல்படும் போது உன்னுடைய மாற்றங்கள் உனக்கே தெரியுது. இது சந்தோஷமான விஷயம் தானேம்மா. அதுக்கு தானேம்மா 40 வருஷமாக கத்துறேன். ரொம்ப சந்தோஷம். ஐயோ வீடியோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும், எல்லாரும் உலகம் நல்லா இருக்கணும் தான் இவ்வளோ பேசுகிறேன். எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மனுஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனையும் நான் மதிக்க மாட்டேன். நல்ல மனசு இருந்ததுன்னா அவனை பிச்சைக்காரனாக இருந்தால் கூட மதிப்பேன். நான் எனக்கு மனுஷன்தான் முக்கியமே தவிர ஜாதியோ மதமோ கிடையாது. இங்கே பார்த்தா எல்லா ஜாதிக்காரனுங்கிறோம், எல்லா மதத்துக்காரனுங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், கிறிஸ்துவங்கிறான், எல்லா மதத்துக்காரனுங்கிறோம். இங்கே வேற்றுமையே கிடையாது, வேற்றுமையே இருக்கக்கூடாது. எல்லாரும் மத நல்லிணக்கணுவாங்க. மத நல்லிணக்கணும் போதே பிரிவு வந்துடும். மனித நல்லிணக்கம்னு பேசணும், அதை பேச மாட்டுறாங்க. அது ஏனோ தெரியாது. ஆனால் நான் பேசுறது மனித நல்லிணக்கம், மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுறது கரெக்டாக பேசுறீங்க. ஏன்னா மனித நல்லிணக்கம் தான் அங்கே அன்பு இருக்கும், மத நல்லிணக்கம் தான் சேர்றது பிரியிறது. அதனால் மத நல்லிணக்கத்தை நான் பேசுகிறதே கிடையாது, எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. மனித நல்லிணக்கத்தை பார்க்கணும். எல்லாரும் மனுஷன். மதன்றது தானாக சேர்த்துக்கிறது, இயற்கை கிடையாது. மனுஷன்றது இயற்கை, இயற்கையை பற்றி பேசுங்கிறம்மா. நான் சொல்லுமா. இன்னொரு கேள்வி, எங்கள் மாமியார் 90 வயசுக்கு மேலே இருக்கும். எங்கள் மாமியார் சரி 90 வயசுக்கு மேலே இருக்கும். இருக்கட்டும், நல்ல படுக்கையாக இருக்கும். ஆமாம், வயசாகி போச்சம்மா. 1 வருஷம் ஆச்சு, எந்திரிச்சோன்னு நடக்க முடியாது, எல்லாம் கடையிலே தான். ஆமாம். ஆனால் ரொம்ப பயந்து கிடப்பாங்க. பயம்னா உயிர் போதுன்னா எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் போய் தானே அவனை ஒரு நாளைக்கு எவ்வளோ காலம் தான் 2000 வருஷமாக உட்காந்துக்க முடியுங்க. இப்போ நானே இன்னொரு 3 வருஷம் தான் இருப்பேன்னு சொல்லின்னுக்கிறேன். அது மேலே இருக்கிறவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான்னு தெரியல. வந்தால் இருந்தாலி மாதிரிம்மா நம்ம இந்த பூமிக்கு மனுஷன் எல்லாம் உயிரினங்கள் இருக்குது, எல்லாமே ஒரு விருந்தாளி மாதிரி. எல்லாரும் வரணும், இங்கே வாழணும், எல்லாரும் போயிடணும். இங்கேயே யாருமே உட்கார முடியாது. இது வரைக்கும் உட்காந்து ஒன்றும் கிடையாது. யாருன்னா உட்காந்துக்கிறானே, அவங்க படுத்த படுக்கையாக்குன்னா அது விதி. சில பேர் நடந்துக்கினே இருக்கிறான், செத்து போகிறான். சிலர் 6 மாதமாக படுத்தும் கிடக்கிறான், 6 வருஷமாக படுத்துக்கிறான், 50 வருஷமாக படுத்தும் கிடக்கிறான். அவன் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் போகணும். சொர்க்கம் நரகம்ன்றாங்களே, அதை எங்கேயும் தனியாக கம்பெனி மாதிரி வச்சிடல, எல்லாமே இங்கேயே தான். நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக செத்துட்டான்னா சொர்க்கம், படாத துன்பங்கள் பட்டு கொடுமைப்பட்டான்னா நரகம். அந்த நரகவை அனுபவிச்சாதான் திருப்பி சொர்க்கத்துக்கு கிடைக்கும். அதனால் அவங்க அனுபவிக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு போட்டோமே. என்ன சார் ரொம்ப சரி. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். ஐயா, நான் கரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். சொல்லுங்கம்மா. நான் ட்ரெயின் ஏறுற வரையுமே என் மன ஆரவாரத்தில் தான் இருந்துச்சு. நான் ட்ரெயின் ஏறுற வரையுமே என் மன ஆரவாரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு, எதுவுமே இல்லை. உங்கள் கதையை கேட்குறது, பேசுறது, இதுதான் உண்மைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அங்கே போனோம்னா மறுபடியும் அந்த இதெல்லாம் சுற்றுற மாதிரியே இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அங்கே இருக்கும்போது இதை தேடுது, இங்கே இருக்கும்போது அதை தேடுது. ஆமாங்க, இங்கே இருக்கவும் முடியாது இல்லையா. ஆனால் நமக்கு சாமர்த்தியம் வேணும். இப்போ நமக்கு புரியுது எது உண்மை எது பொய்ன்னு. இப்போ இது ஒரு சின்ன நெருப்பாக இருக்குது. இதை நாம் ஆர்வத்தில் அதை ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண வெளியே இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் பெருசாக தோணாமல் இது பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிக்கும். ஒரு உண்மை புரிஞ்சால் அதை நம்ம கட்டி காப்பாற்றணும். ஏன்னா இது கனவு மாதிரி வந்துட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் உண்மை இல்லை. இந்த இவ்வளோ தூரம் புரிதல் வந்ததுன்னா இதை விடாத பாதுகாத்துக்கணும். அது பின்னாடி வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒளியாக அது இருந்து வழி நடக்கும். சரிங்களா, விட்டுறாது. சிற்றினத்தை உணர்ந்தவங்க இல்லற வாழ்க்கையில ஒரு ஆரவாரமாக இருக்காங்க. ஆனால் பேரினத்தை உணர்ந்தால் நிலை என்னவாக இருக்கும், யாரால் உணர முடியும்? இந்த சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் எப்படி பார்ப்பது, எப்படி சொல்றது? சிற்றின்பம்னா மனுஷனாக பிறந்த இல்லை, மனுஷனோட விட்டுடு, உயிர்களாக பிறந்த எல்லாமே அதை அனுபவிக்குது. அது ஆடு மாடுலேருந்து கோழி கொக்குலேருந்து எல்லாமே
அந்தந்த உடலில் இருந்து உடல் சார்ந்த இன்பத்தை அனுபவிக்குது. அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். இந்த உடல்னு ஒன்று இல்லைன்னா சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியாது, இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா நாம் இந்த உடலை கடக்கணும், மனசை கடக்கணும். இந்த ரெண்டுத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் தான் அடைய முடியும். அதை அடையிறதுக்கு, அதை சுவைக்கிறதுக்கு, சொல்றதுக்கு அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டான். அங்கே யார் இருப்பா? நான் எதுவாக வந்தனோ அது மட்டுமே அங்கே அதுவாக மட்டும் அனுபவிக்கும். அப்போ கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லைன்னா அங்கே இருக்கும்போது அவன் பார்ப்பான் பாரு, அவங்கிட்ட மனம்ன்றது ஒன்று இல்லை. ஏன்னா மனம் தான் ரெக்கார்ட் பண்ணுது. எதை அனுபவித்தாலும் மனசானது ரெக்கார்ட் பண்ணிக்கினே நமக்கு திருப்பி 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 போட்டு காட்டும். ஆனால் பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா முதல்ல நாம் கடக்க வேண்டியது இந்த உடல். ஆசனம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆசனம் கண்டிப்பாக போட்டு ஆகணுன்றோம். எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம போடும்போது இந்த உடல் எனக்கு வளைஞ்சு கொடுக்காது. அது என்ன பண்ணோம், அதோட திமிரை காட்டும். நான் என்ன பண்ணுவேன், அதோட திமிருக்கு நான் பலியாயிட்டா, சாமி என்னால் முடியல, கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டோமா, சரி போட்டுக்கோ போட்டுக்கோ. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்றைக்கி என்னால் போட முடியல, ஆனால் எவ்வளோ வலி இருந்தாலும் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆசனம் போட்டு பழகிட்டேன்னா உடலே முதல்ல என் கைவசப்படும். ஏன்னா பாடம் பண்ணேன், அது என்ன பண்ண இண்டிகேட் பண்ணினே இருக்கும். முட்டி வலிக்குதுப்பா, பாடத்தை சீக்கிரம் நிறுத்து, சீக்கிரம் நிறுத்து, ரொம்ப நேரம் போயிட்டேன், என்னால் தாங்க முடியல, அடப்பாவி என்னை வச்சு செய்ய நான் சொல்லும். நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் தாண்டி நீ என்ன பேசு, எனக்கு காதையை கேட்காதுன்னு போக 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 இந்த உடல் எனக்கு அடிமையாக மாறும். நான் சொல்கிறதெல்லாம் அது வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது இது எனக்கு அடிமையான பிறகு நான் அதுக்கு எஜமானனா மாறிடுறேன். அப்போ முதல்ல நான் வசப்படுத்த வேண்டியது என் உடலை. அதுக்கு தான் ஆசனம் படகுன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மனசை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். அதுக்கு பேர் என்னது, பிரத்யாகாரம். முதல்ல புலன்களை கொண்டு வரோம். மனசை கட்டுப்படுத்தணும்னா பிராணாயாமம் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நான் மறந்து வாழ்ந்து ஒருத்தனை சுத்தமாக மறந்துட்டேன். பிறந்ததுலேருந்து அவனை பற்றி நான் பார்க்கவே இல்லை. அவன் இப்படி தான் இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் பேர் வேறு யாரும் இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கினே இருக்கக்கூடிய இந்த மூச்சு. அவன் ஒருத்தன் நம்மளை விட்டு போயிட்டான்னா என் பேர் போனோம், பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பேர் வைப்பார்னு இவர் சொன்ன மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொன்றுத்தையும் வசப்படுத்தி அதை தாண்டி போகணும். அப்போ உடலை நான் வசப்படுத்தி எனக்கு அடிமையாக்கிட்டு அதை விட்டு விலகி நிற்கணும். மனசை வசப்படுத்தி அதை அடிமையாக்கி அதை விட்டு நான் விலகி நிற்கணும். அப்போ தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தரிசனத்தை நான் ஒரு நாள் அடைய முடியும். ஆன்ம தரிசனத்தை யார் அடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இறைவனோட தரிசனத்தை உணர முடியும். வேற யாருக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் எப்படி படிப்படியாக போகணும், இவ்வளோ படிநிலையாக நான் போனால் மட்டும்தான் அதை பிடிக்க முடியும். அப்போ யாராவது என்ன சொல்லுவாங்க, சிற்றின்பம் எல்லாருக்கும் தெரியும், அனுபவிச்சதை யாரால் விட முடியுமா? நாக்கு ருசியை விட முடியலையே, போட்டுக்கு ட்ரெஸ் மலக்கிற இன்பத்தை விட முடியலையே. அனுபவிக்கிறதை யாருக்கும் விடுறதுக்கு அவ்வளோ தைரியம் பத்தாது. குடும்பத்தை விட்டுட்டு யாராவது போக முடியுமா? போனால் என்ன ஆகும், எல்லாரும் பட்டினி தர ஆகிட முடியுமா? ஞானம் வந்தால் நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம், தப்பே கிடையாது. குடும்பத்தை பற்றி நீ யோசிக்கவே வேணாம். ஆனால் அறகுறையாக இருந்து அதுவே பெருசாக ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினச்சின்னு குடும்பத்தை விட்டுட்டு போனால் உன்னை ஞானமும் காப்பாற்றாது, இறைவனும் காப்பாற்ற மாட்டான். எதுக்குமே வழி தெரியாமல் வீடு வீடாக பிச்சை எடுத்து, ஏன்னா நீ எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவ. பொண்டாட்டி ஆசை இல்லாமல் கூட வாழ முடியும், பசி இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? பசி வந்து உன்னை தொல்லை கொடுக்குமே. அப்போ அந்த பசிக்காக நீ எங்கே தேடி போன, இப்போ எதை தேடி வந்திருக்கிற? நாளைக்கு தவறுகள் பண்ணால் எல்லாரையும் பிச்சை எடுக்க இந்த உலகம் விட்டுடும். பரிபூர்ணமாக ஞானம் இருந்தால் பசி இருக்காது, பரிபூர்ண ஞானம் இருந்தால் தூக்கம் வராது. பரிபூர்ண ஞானம் அடைஞ்சால் தேட வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவன் வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருப்பான், காட்டிலையும் ஒரே மாதிரி இருப்பான். மனசை ஃபுல்லாக காடாக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே போவ, நீ தப்பிச்சு போவ. நீ எங்கே போனாலும் பொண்டாட்டி ஞாபகம் வருமே, நீ எங்கே போனாலும் புள்ள ஞாபகம் வருமே. நீ அனுபவிச்சது இன்பம் உன்னை குத்தி குத்தி காட்டுமே. நீ இப்போ என்னத்தட அனுபவிக்கிற? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்தனே, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அது கட்டி தூக்குமே. அப்போது சிற்றின்பம்னா என்னன்னா, நீ அதை அனுபவித்து விட்டுட்டு வெளியே போகணும்.
அனுபவித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ தெரியுதோ அவங்களுக்கு மட்டும்தான் பேரின்பம் என்னன்றதை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவான், ஒரே நாளில் கொடுக்க மாட்டான். புரியுதா? மாடு கண்ணுக்குட்டி இருக்குது, மாட்டோட மடியில் நிறைய பால் இருக்குதுன்னு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் குடிச்சிதுன்னா அது உடம்பு வளராமல் வயிறு வீங்கி செத்து போடும். ஒரு கண்ணுக்குட்டி கூட மாடு யோசிக்குது இது இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு, அவ்வளோ சாப்பிட்ட உடனே ஒரு உதைக்கும். இதை போலவே இறைவனம் பண்ணுறான். உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக கொடுப்பேன், மொத்தமாக கொடுத்தா டமால் ஆகிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணோம், இந்த கிடைச்ச கொஞ்சத்தை நழுவ விடாமல் இன்னும் பக்குவம் ஆக 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 அவன் இன்னும் அள்ளி 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 கொடுப்பாம்மா. அப்போ தான் பேரின்பம் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ அதை எதை சொன்னோம் விளக்கவே முடியாது. There is